இரவு, துறைமுகம், அழுத்தமான காற்று, கடல் அலையோசை. அர்ஷாத் கையில் ஒரு பழைய தோல் மேப். அதுல பிளாக் சைரன் 1789ன்னு ஒரு கப்பலின் பெயர். இந்த கப்பல் கடலின் அடியிலே மூழ்கி அதுல ஒரு ரகசிய பெட்டி இருக்கு. அந்த பெட்டியைத்தான் எல்லாரும் தேடி கிடக்குறாங்க. அர்ஷாத், இன்னைக்கு அந்த கப்பல் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அவனோட நண்பர்கள் மீரா, ரஹீம் படகுக்குள் தங்களோட கருவிகள் செட் பண்றாங்க. கடலின் நடுவில் பனிமூட்டம். போட் நேரா சென்று கொண்டிருக்கிறது. ரஹீம் சோனர்ல ஒரு செவ்வக வடிவம் கண்டுபிடிக்கிறான். ரஹீம், ஏதோ பெரியதா இருக்கு, 30 மீட்டர் நீளம், கப்பல் மாதிரி இருக்கே. அவங்க எல்லாரும் ஹெல்மெட்டும் ஆக்சிஜன் டேங்கும் போடுறாங்க. டீப் டைவ் 20 மீட்டர், 40 மீட்டர், 60 மீட்டர். கடல் இருட்டா இருக்கு, பைலட் லைட் மட்டும். மீரா முன்னாடி போகும்போது திடீரென்று ஒரு பெரிய நிழல். அதுதான் பிளாக் சைரன். உடைந்த மாடங்கள், ஜன்னல்கள், கருங்குழி போல. அதே நேரத்துல ஒரு மர்மம். அர்ஷாத் மெதுவா கப்பலின் கதவை தள்ளி திறக்கிறான். குழப்பமா உள்ளே காற்று விட்டு கீச் என்று சத்தம். கப்பலின் உள்ளே இருட்டு, தூசி, அங்கங்க பறவை எலும்புகள். மீரா கேபின் ரூமை ஒளிச்சுருக்கில் லைட் போடுறா. திடீரென்று ரஹீம் பேசுறான். இங்க சுவற்றில் எழுத்து இருக்கு, டூ நாட் ஓபன் தி கேப்டன்ஸ் செஸ்ட். முன்னாடி ஒரு பெரிய மரப்பெட்டி. இதுதான் 200 வருடமா யாரும் திறக்காத பெட்டி. அர்ஷாத் முன் வந்து கை வைக்கும் நேரத்துல பூம், கப்பல் முழுக்க ஒரே அதிர்ச்சி. ஏதோ யாரோ நடக்கும் மாதிரி கீழ் டெக்கில் சத்தம். மீரா பதறி, யாரோ கீழே இருக்காங்க போல. அவங்க மூவரும் டார்ச் லைட் எடுத்து மெதுவா கீழே இறங்குறாங்க. கீழ் டெக்குக்கு நெருங்குற லைட் முழுக்க இருட்டு. மூவரும் படிக்கட்டை கீழே இறங்குறாங்க. அவர்கள் மூச்சு சத்தம் மட்டும் கேக்குது. டார்ச் லைட் மேலே மிதக்கிற தண்ணீர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி மினுங்குது. கீழே டெக் முழுக்க அரை நனைந்திருக்கும். திடீர்னு சடக், ஏதோ உலோகம் உருண்டு விழுந்த மாதிரி சத்தம். மீரா மெதுவா சொல்றா, இங்க யாரோ இருந்துகிட்டே இருக்காங்க, இது வெறும் பழைய கப்பல் இல்ல. மர்மமான நிழல். மேல் நோக்கி ஒரு நிழல் ஓடுற மாதிரி. ரஹீம் ஒண்ணுமில்லாமல் பைட்டிலிருந்து ஹர்பூன் லைட்ஸ் எடுக்கிறான். அவங்க மூவர் ஒன்றா சேர்ந்து நடக்கிறாங்க. சின்ன கேபின் ரூம்ல லைட் போடுறாங்க. கதவு அடைஞ்சிருக்கு. ரஹீம் கதவை தள்ளுறான். அந்த உள்ள ஒரு மனிதன் மாதிரி உடல். ஆனா அது மனிதன் அல்ல. அது ஒரு பழைய டைவர் உடை, 1900ங்கள்ல பயன்படுத்திய மாதிரி. அதுக்குள்ள ஒருத்தர் இன்னும் உள்ளே உட்கார்ந்திருப்பது போல. ஆனா அதிசயமோ, அந்த டைவர் சற்று அசஞ்ச மாதிரி. மீரா, இது உயிரோட இருக்க முடியுமா? 200 வருடமா இந்த கப்பல் அடிச்சு கறக்குது. டைவர் உடை உயிர் பெறுவது. அந்த டைவர் உடை திடீர்னு கடகடகடன்னு ஓசை பண்ணி எழுந்திருக்குது. அர்ஷாத், பின்னாடி பின்னாடி! அந்த டைவர் உடையின் கண்ணாடி குப்பையில உள்ளே ஏதோ ஒளி. அது பேசுற மாதிரி சத்தம். ஏன் வந்தீங்க? கேப்டனின் பெட்டியை திறக்க கூடாது. மூவரும் அதிர்ச்சியா நின்று போயிடுறாங்க. ரஹீம் அண்ணோட டார்ச் லைட் பேட்டரியை நெரிச்சு டைவர் முகத்துல போடுறான். ஒரு கணம் அந்த டைவர் பதரை சத்தம் பண்ணி பின்னாடி சரிந்து விழுது. ஆனா அதே நேரத்துல அந்த டைவர் தலையின் உள்ளே ஒரு லோகப்பட்டி. அதுல மேலே பாஸ்கோடு மாதிரி சின்ன சின்ன குறிகள். அதே குறிகள் மேலே டெக்கில இருந்த பெரிய கேப்டன்ஸ் செஸ்ட்ல இருந்தது. திரும்ப மேலே. மூவரும் மேலே திரும்புறாங்க. அந்த பெரிய மரப்பெட்டி, கேப்டனின் செஸ்ட், அது மேலே இருந்ததை விட சற்றே நகர்ந்திருக்கிறது. அர்ஷாத், நாம கீழே இருந்தப்போ இந்த பெட்டி யாரோ தள்ளி நகர்த்தினா. மீரா மூச்சடைஞ்ச மாதிரி. அந்த டைவருடையோவர் சத்தம், கேப்டனின் பெட்டியை திறக்காதீங்கன்னு சொன்னது, அதுல என்ன இருக்குமோ? ரஹீம் பேசுறான், மூடியே திறக்கணும், இல்லேனா இவ்ளோக்கு வந்ததெல்லாம் வேஸ்ட். அர்ஷாத் மெதுவா பெட்டியின் பூட்டு கைப்பிடியே பிடிக்கிறான். பெட்டி அதுவே தானா அசையுது. கிர். அகத்துல இருந்து ஏதோ தட்டும் சத்தம். டக்